ஹாய்மா. ஹாய். நரிட்டோ சுபிட்டன் தமிழ் 138வது எபிசோட். 137. என்னை ரொம்ப கதற விட்டுட்டாங்க இந்த எபிசோட்ல. நான் உண்மையாவே ரொம்ப பயந்துட்டேன். அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. ரொம்ப எமோஷனலாகவும் ரொம்ப ஐயோ ஆமா, சொல்ல வார்த்தைகளே இல்லை. அந்த பயத்தை நீங்க எங்க வீடியோல பார்த்தனாலே நீங்க வந்து கண்டுபிடிச்சிருவீங்க. அதுக்கு முன்னாடி உங்களோட லைக் எங்களோட ஹாப்பினஸ். வர்ற எபிசோடு என்ன நடக்க போகுது, யார் சாக போறா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நான் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது யாருங்க? இது ஆடி ஆடி ஊருக்குள்ள வரேன். யாரு? சின்ன வயசுலயா? ஓ, அந்த இதுக்கு போயிருக்காங்க, லைப்ரரிக்கு. ஊருக்குள்ளயா? ஆமா, ஊர்ல சின்ன பிள்ளையா இருக்கையில. மழை வருது. இதே மழை தான் இப்பவும் வருது. ஆமா. ஊர்ல எல்லாரும் நாங்கள் இது நிற்கிறா ஒரு ஆளா பாவம். ரொம்ப சின்ன பையனா இருக்காங்க. ஆமா, அப்பா அம்மா எல்லாம் போறாங்கன்னு அதிர்ச்சி ஆயிடுவாங்க. அந்த இடத்தெல்லாம் வந்து பாக்குறேன், வந்து அழுகுறேன் வந்து. அதிர்ச்சி ஆயிடுச்சு. சின்ன பையன் தானே. அந்த வெளியே அவனுக்கு இந்த ஃபுல்லா இப்படி பண்ணிட்டான்ற அந்த வெளியே அவனு. நாகனோ கோவிலோட பிரதான அறையில வலது பக்கம் இருக்கிற 7வது டட்டாமி மேட்டுக்கு கீழே கிளான் எல்லாம் ஒண்ணு கூடி பேசுற ரகசிய அறை ஒண்ணு இருக்குது. எனக்கெல்லாம் புரியுது. இதான் எல்லாத்துக்கும் காரணமா? அந்த அறைக்கு. ஆமா, சின்ன வயசுல இந்த இடத்துல உட்காந்து கல்ல போட்டு ஃபயர் இது கத்துக்குவேன். அவங்க அப்பா ஃபயர் பால் இங்க இருந்தே கத்துக்குவேன். அப்பா எல்லாத்தையும் லேட்டா தான் சொல்லிக்க எனக்கு பெருமையா இருக்கு. நாங்க தனியா யாரும் இல்லாதப்போ எப்பவும் உங்க அப்பா உன்னை பத்தி தான் பேசிட்டு இருப்பாரு. என்ன பத்தி அம்மா கிட்ட அப்பா என்னெல்லாம் சொன்னாருன்னு தெரிஞ்சா நல்லா இருக்கும். நினைச்சு பாப்பேன். அந்த பிறகு வந்து நினைச்சு பாக்குறேன். அண்ணன் கண்ணுக்கு தர்றேன். என்னைக்காவது ஒரு நாள் நீ என்ன கொல்லணும்னு பழி வாங்கணும்னு நினைச்சேன்னா கண்ணிக்கே குடிச்சேன். எப்பேற்பட்ட இருள் சக்தியா இருந்தாலும் உன்னை கொல்றதுக்காக அத நான் நேருக்கு நேர் சந்திப்பேன். என்ன ஆனாலும் அடைஞ்சே தீருவேன். கண்ணிக்குள்ளே போயிட்டானுங்க. நினைச்சு பாக்குறேன். என் வெறுப்பை பயன்படுத்தி பவர்ஃபுல் ஆகியிருக்கேன். இப்போ பழி வாங்கறதுக்கு வந்திருக்கேன். ஹிதாச்சி, கண்டிப்பா இன்னைக்கு நீ சாக போற. அதுவும் என் கையாலதான். இடி மின்னல்மா இருக்கு. அந்த குரூப் வேற என்னாச்சுன்னு தெரியல. அதே அவங்க சரி ஹிதாச்சி, நீ ஆசைப்பட்ட மாதிரியே நான் யாருன்னு காமிக்கிறேன். என்ன பவர் வச்சிருக்கேன்னு தெரியலையே. உன்னோட சாவ நிஜமாக்குறேன். அமெத்ராசு மாதிரி தவிர்க்கவே முடியாத ஒரு ஜோட்சு இருக்கா என்ன? அப்படியே இருந்தாலும் அது எந்த மாதிரியான ஜோட்சுவா இருக்க முடியும்? புதுசா இருக்கோ, யாருக்கு தெரியாம. மழை மின்னல் சாஸ்கேயுடைய ஃபயர் ஸ்டைல் இதுக்குதான் அவன் பயன்படுத்தினான். என்ன சொல்ற? ஆரம்பத்துல இருந்தே அவனுடைய டார்கெட் ஹிடாச்சி கிடையாது. ஃபயர் ஸ்டைல் அட்டாக்க பயன்படுத்தினதுக்கு காரணம் அது இல்ல. நீ சொல்றது இப்பவும் எனக்கு புரிய மாட்டேங்குது. அவன் ஃபயர் ஸ்டைல் ஹிடாச்சியை வானத்தை நோக்கி சுட்டதுக்கான காரணம் டெம்பரேச்சர் அதிகரிச்சு மேல் நோக்கி சுழலக்கூடிய ஒரு காற்று பாதையை உருவாக்குறதுக்காக தான்.
மேல் நோக்கி போற காற்று பாதையா? அதுக்கு பேரு தான் கிம்போலோ நிம்பஸ். உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா அதோட பேரு தண்டர் கிளவுட். என்ன சம்பந்தம்னு எனக்கு புரியல. இனி அவன் சக்கராவை பயன்படுத்தாம தன்னை சுத்தி அட்மாஸ்பியர்ல இருக்கிற அதிக அளவு எனர்ஜியை பயன்படுத்தி உருவாக்குற லைட்னிங் ஸ்டைல் ஜுட்சு சாதாரணமா ஒருத்தர் சக்கராவை பயன்படுத்தி உருவாக்குறத விட பல மடங்கு சக்தி வாய்ந்தது. அப்ப எவ்வளவு நுணுக்கத்தை கத்து வச்சிருந்துருக்கேன் பாருங்களேன். சுத்திலையுமே கொண்டு வந்துட்டாங்க. அந்த இதுவே அழிச்சுக்கலாம் மூலமா அமதெராசுவால உருவான ஹீட்டை பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காக தான் ஹிட்டாச்சியை வேணும்னே அவன் வெளியில இழுத்துட்டு வந்திருக்கான். மேல கொண்டு வந்திருந்திருக்கேன். லைட்னிங்க கீழே கொண்டு வரும். நான் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த பவரை ஒன்ன நோக்கி செலுத்துறது மட்டும் தான். இது நான் எதிர்பார்த்ததுதான். அதனாலதான் இந்த ஜுட்சுவை தவிர்க்க முடியாததுன்னு சொன்னேன். ஓ அப்படியா? பொதுவாவே லைட்னிங்கோட வேகம் சத்தத்தோட வேகத்தை விட அதிகமா இருக்கும் உனக்கு ஒரே நேரத்துல வந்து இது ஆமா இல்ல மின்னல் தான் பவர் கூட. என்னது சாஸ்கே மின்னல் லைட்டிங் கூப்பிடுறேன் பாருங்க. பயங்கர பவரா நான் இந்த அளவுக்கு மாறுவேன்னு நான் நினைக்கிறேன். இட்டாச்சியே பயமுறுத்திட்டேன். அப்படியே வந்து அப்படியே கவுரல் சத்தம் வரும்போது உன் கதை முடிஞ்சிரும். இடி சத்தம் வரும்போது கதை முடிஞ்சிருமா? அது ஒரு இதாவே மாத்திட்டேன் பாருங்களே. அச்சா பூமியை நோக்கி ஓடு இதாவே மாத்திட்டேன். மான்ஸ்டராகவே மாத்திட்டேன். முடிஞ்சா என்னாச்சு தெரியல. இல்லை பீஸ் பீஸ் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். அடிச்சேன் இவனே மூடிக்கிட்டேன். ஆளு சான்ஸ்டானே என்னாச்சு தெரியல. செத்துட்டானோ? இல்லை இவங்க நம்ப முடியாது. இதுவும் உயிரோட வந்தாலும் வருவாங்க. சூப்பரா கிடைக்கும். அப்படின்னா ஹிட்டாச்சி செத்துட்டானா? அப்படிதான்டா நானும் நினைக்கிறேன். செத்துட்டானா சாவலையா? இல்லை பார்த்தாதான் தெரியும். அது திடீர்னு ஒரு இதை இருக்காம யாரும் இவனோட பவர் முடிஞ்சிச்சு. எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஐயோ இவனு கீழே விழுந்துட்டேன். அவனை கொண்டுட்டேன்னு சொல்றேன். நான் அவ்வளோ ஈஸியா கொல்ல முடியுமான்னு தெரியல. இல்லை அதிர்ஷ்டம் நல்ல மேல இருந்து பவரை கொண்டு வந்து லைட்டிங் பவர். இதுதான் நீ எனக்காக கற்பனை பண்ணி வச்சிருந்த மரணமா? என்னது? என்னடா அது? ஐயோ நினைச்சு இவங்களை நம்ப முடியாது. ஆனா அடிச்சாலும் இருந்துச்சுதானே. அடி சரியான அடி. நீ சாகலையா? என்ன ஃபயர் ஆயிட்டேன். ஐயோ புதுசா ஒண்ணா இருக்கு. இது மட்டும் இல்லாம இருந்திருந்தா அப்பவே நான் செத்திருப்பேன். என்னது இது? உன்னோட பலம் ரொம்பவே அதிகரிச்சிருக்கு சாஸ்கே. ஏதோ ஃபீல்டு மாதிரி காப்பாத்தி இருக்கு. கூடு மாதிரி எலும்பு. என்னோட டர்ன். என்னோட கடைசி ஆயுதம் என்னன்னு நான் உனக்கு காட்டுறேன். தசுசனோ. என்னோட கடைசி ஆயுதம் என்னன்னு நான் உனக்கு காட்டுறேன். தசுசனோ. சுசானோவா? ஆமா, இதுவும் ஒரு ஜுட்சு தான். சுகுயோமியும் அமதெராசுவும் என்னைக்கு என் கண்கள்ல வந்துச்சோ அன்னைக்குதான் இந்த ஜுட்சுவும் வந்துச்சு. எவ்வளவு உன் ஜுட்சுவோட சக்தி அவ்வளவுதானா? இன்னும் உன்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வெளிப்படுத்துற கடைசி வாய்ப்பா இதை பயன்படுத்திக்கோ. உண்மையான சம்பவமே இனிமே தான் ஆரம்பிக்கும். மேகங்கள் எல்லாமே கலையுது. அந்த கடைசி ஜுட்சுவை ஒரே ஒரு முறை தான் பயன்படுத்த முடியும்னு நினைக்கிறேன். இந்த எலும்பு நரம்புகளுக்குள்ள இருந்து எல்லாம் இதாகுதுங்க. ஐயோ காத்தி பவர்ஃபுல்லா மாறிட்டானே. என்னாச்சு உனக்கு? உன்னோட சக்கரா தீந்து போனதால என்ன பண்றதுன்னு தெரியலையா? ஐயே என்கிட்ட இல்லையே நீ எதுவும்.
இல்ல நான் உனக்கு தேவைப்படுறல சாஸ்கி. நீ ஹிட்டாச்சிய பழி வாங்குவன்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அது யாரு? இப்போவாவது என்ன ரிலீஸ் ஆமா. என்னோட எவ்வளவு மான்ஸ்டர் உள்ள இருந்து கேட்பா. என்னோட கனவு நினைவாகிறதுக்கு நான் உதவி பண்றேன். உரசியோட இது சக்தியை வெளியேற்ற சொல்றேன். அதை உள்ளுக்குள்ள வச்சிருக்கேன், வந்துருச்சு வெளியில. போச்சு போச்சு, உரசி வெளியேறிட்டேன். அவ்வளவுதான், நீ ஓடி முடிஞ்சுச்சு. சாஸ்தியே நீ வரமாட்டேன் போல. ஐயோ பாக்குறதுக்கு ஒரச்சிமாருவோட 8 ஹெடட் சர்பர் மாதிரி இருக்கு. தனக்குள்ள சக்கரா இல்லைன்னு தெரிஞ்சும் இன்னும் கொஞ்சம் பவர் வெளியேற்ற சாஸ்கே முயற்சி பண்ணதோட விளைவு இது. சாஸ்கே தனக்குள்ள வச்சிருந்த ஒரச்சிமாருவோட சக்கரா தான் வேலைய காட்டி வெளியில வர ஆரம்பிச்சிருக்கு. அப்படியே வந்து போட்டு அப்புறம் அவன் உரசி வந்துடுவான்ல. சொல்றேன் இருந்தாலும் இதெல்லாம் வந்து ஒன்றும் செய்ய முடியாதுமா. அது நெருப்பா இருக்கு, இது என்ன பாம்பு பண்ண இல்லை. அவளை உரசியும் அவ்வளோ ஈஸியாக இட போட முடியாது. ஐயா ஒரே மண்டையில ஒரு வருது. ஆமா, நீங்க சொல்ற மாதிரி ஒண்ணும் முடியலையே. அடிச்சு நொறுக்கு. ஐயோ எத்தனை தலையை வச்சு வருது. இதான் வருது சார், நான் அடிக்க முடியாதுல்ல. எல்லாத்தையும் மண்டையை கூட வச்சுக்கிட்டு ஐயோ முண்டஞ்சா இருக்குங்க, தலைபுறம் போச்சு காடு. ஐயோ சாஸ்திரியை கொண்டுருவான் போல இருக்கே. சொல்லிதான் இருக்கு. ஆமா, அதுல இருந்து ஏதாவது வெளியே என்ன வருதுன்னு தெரியலையே. அதுல இருந்து இருந்தா உரசி வர்றானா? அதான் வழியா அது வெளியே வந்துருச்சு. ஆமா, உரசி உயிரோட வந்துட்டேன். அது வந்து வந்துட்டான்ல உனக்கு. வந்துட்டான்ல உனக்கு. அந்த பைத்தியக்காரன் இன்னும் திருந்தல. எப்பவும் அவன் வாயில இருந்து எதையோ வெளியே எடுத்து விடாம காலை சுத்திட்டு இருக்கிற பாம்பு மாதிரி அவன். என்ன இப்படி முடிஞ்சு போச்சு? உரசி உயிரோட வந்துட்டேன். அவன் இதுல இருந்து வந்துட்டான். உள்ள அடைச்சு வச்சிருந்த சக்கரா இப்ப வெளியே வருது. இதுக்கப்புறமாவது இந்த பையனோட உடம்ப ஆக்கிரமிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது. அதனால இப்படி ஒரு சின்ன அட்டாக் மூலமா நான் சுருண்டு விழுந்துருவேன்னு நீ எந்த நம்பிக்கையில தாக்குன? சொல்லு சாஸ்கே, அடுத்து நீ என்ன பண்ண போற? இந்த வாள் அவன் ரொம்ப நாளா அவனுக்கு ஆள் சாதாரணமா காசு இட்டாச்சி, இவ்வளவு நேரம் இத உனக்குள்ளதான் வச்சிருந்தியா? இருந்துட்டானே. புரிஞ்சுட்டேன். வாள் அப்படி என்ன பண்ணும்? அதே சுகா பிளேட்னு சொல்லப்படுற அந்த சாகேகாரி பிளேட் மொத்தமா சீல் பண்ண பயன்படுத்தப்படுற ஒரு வாள். மயக்க நிலையிலேயே இருப்பாங்க. அந்த நிலையில காலம் முழுக்க கெஞ்சுட்சுல அவங்க அடைஞ்சு அவளே சோழியை முடிச்சான். உரசியோட சோழியை முடிச்சான். அவரையும் காலி பண்ணி வச்சான். எல்லாத்தையும் துப்பாக்கியோட ஒரு வகை பிளேடாங்க அது. கதை முடிஞ்சது சாஸ்கே. ஆமா, அவ்வளவுதான், உரசியும் வெளியே எடுத்தாச்சு. அந்த பாம்பு வெள்ளை பாம்பே வெளில வந்துருச்சு. அவ்வளவுதான், அது ஓடி போச்சு. அது தப்பிச்சு. ஆமா அவ்வளவுதான், அது தப்பிச்சு தெரிச்சு ஓடி போச்சு. இட்டாச்சியோட ஜுட்சு என்னதான் பண்ண போகுது? ஏங்க நீ என்னங்க பண்றது? தப்பிச்சு ஓடுறத தவிர வழி இல்ல. அதத்தான் நீ எங்கிட்டு ஓட விட மாட்டேன் போல. சொல்லப்படுற அந்த ஜுட்சு ரொம்பவே ஆபத்தான பயங்கரமான ஒரு ஜுட்சு அது. ஆனா சாஸ்கேவாலையும் அவனோட ஷரிங்கனை ரொம்ப நேரம் வச்சிருக்க முடியாது. இப்ப அவனுக்குள்ள இருக்கிற ஒரோச்சிமாரு சக்கராவும் போயிடுச்சு. இதுவே கிட்டத்தட்ட இட்டாச்சி ஜெயிச்சதுக்கு சமந்தானே. முதல்ல சாஸ்கே ஜெயிப்பானாங்க, இப்ப உன்னோட கண்கள் எனக்கு தான் சொந்தம். அட இன்னும் கண்ணை நோடுறத நீ விடலையா? எடுத்துக்க போறேன். மறுபடியும் கண்ணத்தை புடுங்குறதுக்கு. அதத்தான் என்னாச்சு? அவனுக்குள்ள ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. யாரு இட்டாச்சியா? அவனுக்கு தவறா பயன்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். தவறா? ஓ எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஏதோ தவறா பயன்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். அத இது வீக்கானு அதை இது நீ சுருக்கனை வச்சு அடிச்சு விட்டேன். என்ன தெரியலையே. அது அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அப்படின்னு வர்றேன் பாருங்க. ஆனா விடாம இவன் பின்னாடிதான் போறேன்.
கடுமையாக இருக்கும். ம். சரி சரி சரி. சரி, இது 2 பேருக்கு நடுவுல எவனும் வரவும் மாட்டேங்கிறாங்களேங்க. எவனுமே வரல. மறுபடியும் இதை விட்டு எரிக்கிறானோ இந்த பாம்பு பேப்பர் பாம்பு. பேப்பர் பாம்பு அது அதை எப்படியாவது இது பண்ணலாம்னு நினைக்கிறேன். பேப்பர் பாம்பு அடிச்சு பார்க்குறேன். அதெல்லாம் சும்மா நார்மல் சிக்கி தானே. இன்னும் பண்ண முடியல. ஐயோ ஐயோ பக்கத்துல வந்துட்டு இருக்கானே. அவனுக்குள்ள இருக்கிற அந்த சூசனோ ஜுட்சு அதுதான் சாஸ்கேவுடைய எல்லா தாக்குதல்களையும் தட்டி விடுது. சந்தேகமே வேண்டாம். அது ஒரு சக்தி வாய்ந்த ஸ்பிரிட்டட் ஆயுதம். பெரிய ஆட்டம் கூடவே தாங்க வருது. இதா இருக்கு. ஆமா, கூடவே அவனை பாதுகாப்பாகவே வருது. வச்சு தாக்குதல் நடத்தினா இட்டாச்சியை தோக்கடிக்கவே முடியாது. ஐயோ அந்த கண்கள் போச்சுடா. டேய் முதல்ல என் கையை உடைடா. ஆமா. கண்ணை நோண்டுறதுலே இருக்கான். வெட்டு வெட்டு முதல்ல அந்த கையை வெட்டி தோலை. ஐயோ அதுவும் பறந்து ஓடி போச்சே. கட்டி மட்டும் பறந்தாது. தள்ளி விடு. ஐயா சாஞ்சிட்டானே. ஐயோ பக்கத்துல வந்துட்டாங்க பக்கத்துல வந்துட்டாங்க. இல்ல வந்துருச்சா? ஐயோ அந்த வந்துருச்சுல. ஐயா அவன் கண்ணை தோன்ற அளவுக்கு ரெடியா இருக்கானே. போச்சு 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 போச்சுடா. வந்துட்டாங்க. ஐயோ பயத்துல பார்த்து நடுகிறானே சாஸ்கே. ஐயோ சாஸ்திரான்னு தெரிஞ்சாலா கூட ஏதாவது ஏதோ சொல்றேன் வாய்க்குள்ளேயே. இதான் நோண்டிட்டேன். சின்ன வயசுல நெத்தியில இப்படி ஒரு பொப்படி இப்படின்னு அது மாதிரி பண்றேன். அவனுக்கு பவர் குறைஞ்சிருச்சோலம்மா. செத்துட்டானா? பவர் குறைஞ்சி இதாயிடுச்சோல. இதாயிட்டான். அந்த சூசனா வந்து பவர் இதாயிடுச்சு. மறுபடியும் வந்து உரைச்சி எட்டி பார்க்குறேன் பாருங்க. அது ஆச்சு. பவர் அவனுக்கு இதாயிடுச்சு போல. எப்படி இட்டாச்சி மயங்கி விழுந்துட்டான். மயங்கிட்டே வந்துருக்கேன். ஓ இன்னும் சாகலை. திரும்ப எல்லாம் வருது. மறுபடியும் வந்துக்கிட்டு இருக்கல கூட. அது அங்கிட்ட ஓடி இதாகி தெரியும் மூலமா காற்றுல பூரா அழைச்சிட்டு தெரியுது. பாம்பை கொண்டு இருக்கு. உரச்சியோடது முடிஞ்சு வெள்ளை பாம்பு. ஆமா ஏரியா பூரா அழைச்சிட்டு இருக்காங்க. வாய்ப்பே இல்ல. அப்போ இட்டாச்சி இறந்துட்டானா? இறந்துட்டானா மயக்கத்துல இருக்கானா? இறந்துட்டானா? மழை பெய்யுது. மழை பெய்ஞ்சாலும் அதை அமர்த்த முடியாதா? அது எதுவுமே நீ அணையாதான். சாஸ்கே தான் இதுல ஜெயிச்சிருக்கான். ஆனா இப்பவும் எனக்கு ஒரு விஷயம் புரியல. என்ன புரியல? இதை விட இட்டாச்சி பலசாலின்னு எனக்கு நல்லாவே தெரியும். நகர்ந்துகிட்டே இருந்தான். நீ கூட என்கிட்ட ஏதோ ஒண்ணு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்த. அது உண்மைதான். தடுக்க வேண்டிய நேரத்துல எதையும் தடுக்கல, தாக்க வேண்டிய நேரத்திலயும் எதையும் தாக்கல. அதுக்கப்புறம் அவன் இரும்பும் போது ரத்தம் வந்தது. எனக்கு என்னவோ சண்டைக்கு முன்னாடி அவன் உடல்நிலை மோசமா தான் இருந்தது. ஷெரிங்கன் அதிகமா பயன்படுத்தினதுனால இப்படி ஆயிருக்குமோ எனக்கு தெரியல. அதனால இப்போதைக்கு எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டாம். என்ன நடக்குது தெரியல. எனக்கு நம்ப முடியல. சாஸ்கேக்கு அதான் அதிகமான பவர். சாஸ்கேவோட கண்களை பறிச்சிருப்பான். ஆமா அண்ணன் போய் பிடிக்கிட்டானே. போனது அப்புறம் இதாயிடுச்சு. எனக்குலாம் அப்படி இதாயிடுச்சு. அந்த இடத்த விட்டு அவன் நகலாம அப்படியே உட்காந்துருக்கான். அவன் கண்ணுல இருந்து ரத்தம் வருது. கண்ணு இல்ல, மேல நெத்தியில இருந்து. கண்ணுல இருந்து வருது. அவன் கண்ணுல இருந்து ஒரு ரத்தம் வருது. மங்கேஷ்வரி ஷெரிங்கன் வந்துருச்சுன்னு நினைக்கிறேங்க. சொந்த அண்ணனே கொண்டதுனால. அப்படியே அதே போல அந்த இது வரும்ல, அது இவனுக்கு வந்துருச்சு போல. அதே இது வேற ஒரே இதாவில் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கு.
ஏமாற்ற முடியாது போலயே. இந்த பாம்பெல்லாம் தூக்கி போட்டுருச்சு. ஆமா, கொஞ்சமாக ஆஃப் ஆகிருன்னு நினைக்கிறேன். பவர் குறைய ஐயோ, நான் இந்த சண்டையை நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா இட்டாச்சி சாவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கடைசி வரைக்குமே எனக்கு வந்து கண்ணன் ஓட்டிடுவான் அப்படின்னு தான் நினைச்சேன். ஏன்னா இட்டாச்சி அவ்வளவு ஈஸியா இடப்பட முடியாது இல்லையா, அதனால. ஆனா மரண பீதியில மரண பயத்தை கொண்டு வந்துட்டாங்க நம்மளுக்கு. இந்த அளவுக்கு ஆகும் எதிர்பார்க்கவே கிடையாது. இந்த அளவுக்கு ஹெவி இவ்வளவு நம்மளை பயமுறுத்துவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுத்துருந்தாங்க, நம்மளையே வந்து நடுங்க வைக்கிற அளவுக்கு. சாஸ்கேட்ட இருந்து அந்த பயம் நமக்கு அப்படியே வந்துச்சு. அவங்க எல்லாமே நம்ம கண்ணை நோண்டுற மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு கொண்டு வந்தாங்க, பயத்தை கொண்டு வந்தாங்க. வேற லெவல், உண்மையிலே செம்ம.